ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பொண்ணு தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிட்ருக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கா. வெங்காயமும் கட் பண்ணி கொடுத்துட்டேன், நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். அதை எடுத்து வச்சுருக்கா. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டால், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கா. வதங்கின உடனே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான மசாலா பொருட்களையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கா. தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு வச்சு ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரிசியும் கொதித்த உடனே போட்டு சிம்மில் வச்சுட்டா. இன்னொரு பாத்திரம் வச்சு சிக்கன் கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு தேவையான மசாலா பொருட்களையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் அதிலே ஊற்றி நல்லா வதக்கணும். சிக்கனையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கா. இன்றைக்கி குழந்தைங்க எல்லாமே நல்லாவே சமையல் செய்துங்க. நான் சொல்லி கொடுத்தா செய்கிறதில்ல. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா. ஜபர்பாய் பிரியாணியை யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு அதை பார்த்து செய்கிறா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டா. ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டா. பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நல்லா செய்யுது. நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவியும் திறந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருந்தேன், அதையும் எடுத்து ஊற்றுறா. ஊற்றி நல்லா கிளறி விட்டு தட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டா. ஒரு தட்டு எடுத்து சிக்கன் கிரேவியை வச்சிடலாம். தயிர் பச்சடியும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணியும் பரிமாறிடலாம். நல்லா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கா.